ஹாய் ஆல், நீட் எக்ஸ்பெக்டட் கொஷின் ஆஃப் த டேல நீட் 2026க்காக ஒரு கொஷின் பார்க்கலாம். இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபாலோயிங் காம்பவுண்டர்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எதெல்லாம் வந்து சேமாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த 4 காம்பவுண்ட் பென்சின் ரிங் சேமாக இருக்குது, அந்த குளோரின் அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அது வந்து சேமாக இருக்குது. பட் என்னெல்லாம் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னா, செகண்ட் ஒன்ல OCH3 கொடுத்துருக்காங்க, அதாவது மீத்தாக்சி குரூப் அட்டாச் ஆயிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா நைட்ரோ குரூப் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன்ல 2 நைட்ரோ குரூப் அட்டாச் ஆயிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ நியூக்ளியோஃபைல்னா என்ன? நியூக்ளியோஃபைல்னா எலக்ட்ரான் ரிச் இல்லையா? ஸோ அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும். ஸோ இது எலக்ட்ரான் ரிச்சாக இருந்தால் இது வந்து சப்ஸ்டியூஷனுக்கு வந்து ரியாக்ஷன் போக போகுது. அப்போ பென்சின் ரிங் எப்படி இருக்கணும்? எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ இவங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்? எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் ஒரு நியூக்ளியோஃபைல், அதாவது எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ் வந்து அட்டாக் பண்ணும். கரெக்டாக? ஸோ என்ன கேட்டாங்கன்னா, இன்க்ரீசிங் ஆர்டரில் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நியூக்ளியோஃபைல் வந்துட்டு இது அட்டாக், இது எல்லாம் இந்த 4 காம்பவுண்டும் அட்டாக் தான் பண்ண போகுது இல்லையா? பட் எது வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் இந்த ரியாக்ஷன் போகிறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். எதுக்கு அதிகமாக இந்த நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அதோட ரேட் அதிகமாக இருக்கும், ஸ்பீட் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு ஹிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ண போகுது அப்படின்னா பென்சின் ரிங் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக மாறணும். ஸோ எப்போ எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக மாறும்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும்போது. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் மட்டும் போதுமா? இல்லை, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்போட நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் ஃபேவரபிள். எந்த ரியாக்ஷன்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து ஃபேவரபிள். ஓகே. ஸோ ஃபோர்த் ஒன்ல பாருங்க, 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. ஸோ நைட்ரோ குரூப் அப்படின்றது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான் இல்லையா? ஸோ எதெல்லாம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்? சைனைடு எடுத்துக்கலாம், COOH எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நைட்ரோ குரூப். ஸோ இதெல்லாம் எது கீழே வரும் அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம் இல்லையா? இங்கே 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. ஸோ அப்போ பென்சின் ரிங் என்ன ஆகும்? எலக்ட்ரான் இதுக்கு தான் மோஸ்ட்டாக, அதாவது அதிகமாக எலக்ட்ரான் வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நியூக்ளியோஃபைல் அப்ரோச் பண்ணுறதுன்றது ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? அப்போ ஃபோர்த் வந்து குயிக்காக ரியாக்ஷன் போகும். ஓகே. அதுக்கு அடுத்தது நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறது? நைட்ரோ குரூப். இங்கே வந்து 2 நைட்ரோ குரூப் இருக்குது, இங்கே ஒரு நைட்ரோ குரூப் தான் இருக்குது இல்லையா? ஸோ ஸ்டார்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா குளோரோபென்சின் தான். குளோரோபென்சின்ல ஒரு சப்ஸ்டிடியூவன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின் இல்லையா? இங்கே ஒரு நைட்ரோ குரூப் இருக்குது, இங்கே முன்னாடி பார்த்ததுல 2 நைட்ரோ குரூப் இருக்கு. ஸோ அப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? 4க்கு அதிகம் அப்படின்னா தேர்டுக்கு அதுக்கு அடுத்தது இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 4க்கு அதிகம், ஆப்ஷன் ஏல பாருங்களா, 4க்கு அதிகம், அடுத்து செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, அப்போ ஆப்ஷன் ஏ வராது. பி பாருங்க, 4க்கு அதிகம், அடுத்து தேர்டுக்கு அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. அது வேற ஏதாவது இருக்கா பாருங்க. வேற எதுவும் இல்லை இல்லையா? ஸோ இதை வச்சே நீங்க வந்து ஆப்ஷன் வந்து ஃபில்டர் பண்ணலாம், பி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்ட்டு. பட் நான் OCH3க்கும் சொல்றேன், மீத்தாக்சி குரூப்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ள ரெசனன்ஸ் போகும். ஸோ அப்படி ரெசனன்ஸ் போச்சு அப்படின்னா எப்படி காட்டும்? இந்த பென்சின் ரிங்க, இந்த குளோரோபென்சின் பார்ட்டு எலக்ட்ரான் ரிச்சா மாறிடும். ஸோ எலக்ட்ரான் ரிச்சா மாறிடுச்சுன்னா நியூக்ளியோஃபைல் வந்து எப்படி அட்டாக் பண்ண முடியும்? அட்டாக் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்னுக்கு அதிகம், அதுக்கடுத்து தேர்ட் ஒன், அதுக்கடுத்து செகண்ட் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ அதனால செகண்ட் தான் இருக்கிறதுலே லீஸ்ட். ஸோ நடுவில் யார் வருவாங்க அப்படின்னா தேர்டுக்கும் செகண்டுக்கும் நடுவில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்படிதான் இந்த ஆர்டரை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு யாராவது ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நீட்க்கு ரேங்க், அதிக ரேங்க் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.